கஞ்சா வழக்கில் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற சகோதரர்கள். நீதிமன்ற வளாகத்திலேயே நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்த குற்றவாளிகள். நீதிமன்ற கண்ணாடிகளை உடைச்சு ஆக்ரோஷமா செயல்பட்டதால பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு மதுரை மாநகர் கீரத்துறை காவல்துறையினருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருந்திருக்கு. வில்லாபுரம் கிழக்கு பகுதியில கஞ்சா கடத்தப்படுறதா போலீசாருக்கு கிடைச்ச தகவலின்படி சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்து போய் பார்க்கும்போது மதுரை புதுஜெயில் ரோடு முரடம்பத்திரி பகுதியை சேர்ந்த பாண்டியராஜன் மற்றும் அவருடைய சகோதரர் பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனுடைய மனைவி சரண்யா ஆகியோர் 3 பேர் மரத்துக்கு கீழே ஒரு சாக்கு பையோட இருந்ததா கூறப்படுது. அப்போ அந்த பைய போலீசார் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போதுதான் சுமார் 20 கிலோ அளவிலான உலர் கஞ்சா இலைகளை இவங்க பதுக்கி வச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கான். அவங்க கிட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல பிரபல ரவுடியான வெள்ளைக்காலினுடைய அண்ணன் சின்ன முனுசனுடைய மகன் சண்முகவேலு இந்த கஞ்சா இலைகளை இவங்களுக்கு கொடுத்ததா கூறப்படுது. மேலும் கஞ்சா வழக்குல சண்முகவேல் சிறைக்கு போன நிலையில இவங்க கிட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செஞ்சு தொடர் விசாரணையும் நடத்திட்டு வந்திருக்காங்க. இந்த வழக்கானது மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு 1வது கூடுதல் நீதிமன்றத்துல நடந்துட்டு வந்திருக்கு. இந்த வழக்க நீதிபதி ஹரிஹரகுமார் விசாரணை செஞ்சிருந்திருக்காரு. இதை தொடர்ந்து சகோதரர்களான பாண்டியராஜன் மற்றும் பிரசாந்த், பாண்டியராஜனுடைய மனைவி சரண்யா ஆகிய 3 பேருக்கும் தலா 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சு உத்தரவிட்டிருந்திருக்காரு நீதிபதி. சிறையில அடைக்கிறதுக்காக அவங்கள அழைச்சிட்டு போகும்போதுதான் குற்றவாளிகளான பாண்டியராஜன் மற்றும் சகோதரர் பிரசாந்த் ஆக்ரோஷமா நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்களா. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்தினுடைய கண்ணாடிகளை கையால உடைச்சு அராஜகத்திலையும் ஈடுபட்டிருந்திருக்காங்களா. இந்த சம்பவத்தால நீதிமன்றமே பரபரப்பா காட்சி அளிச்சிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.